உறவுகளுக்கு வணக்கம். நான் பிரபு செல்வராஜ். அதாவது பொள்ளாச்சின்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கே முக்கியமான விவசாயம் அப்படின்னா தென்னை விவசாயம் தான். தேங்காய் மற்றும் இளநீர். தமிழ்நாட்டோட தேங்காய் மற்றும் இளநீர் தேவையை பெரும்பாலும் பூர்த்தி செய்கிறது இந்த பொள்ளாச்சி பகுதியிலிருந்து தான். அது மட்டும் இல்லாமல் பக்கத்து மாநிலங்கள் நம்மளோட தேவை போக பக்கத்து மாநிலங்களுக்கும், அதாவது கர்நாடகா, ஆந்திரா அந்த மாதிரி பகுதிகளுக்கும் இங்கேருந்து தேங்காய் போகுது. இப்போ இன்றைக்கி தேங்காயோட விலை அதிகமாக இருக்குது. அதாவது இங்கே தோப்புக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு டன் 70,000 80,000 வரைக்கும் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்திங்களா, இந்த 2 ஏக்கர் தோப்பு கிட்டத்தட்ட 10 வருடங்களாக இயற்கை உரம் மட்டுமே போட்டு நம்ம பராமரிக்கிறோம். இயற்கை உரம்னா மாட்டு கழிவிலிருந்து, அதாவது மாட்டு சாணம், ஆடுகளின் கழிவிலிருந்து இயற்கையாக தயாரிக்கப்பட்ட இயற்கை உரம் மட்டும்தான் இந்த தோப்புகளுக்கு போட்டுட்ருக்கோம். ஆனால் பொள்ளாச்சியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90% தோப்புகள் ரசாயன உரங்கள் உபயோகிக்கிறாங்க. 90% தோப்பு ரசாயன உரங்களை மட்டும்தான் உபயோகிக்குது. ரசாயன உரம் மட்டும் உபயோகிக்காமல் விளைச்சல் அதிகமாக வரணும், குரம்பைகள் கொட்டிடக்கூடாது, அந்த சின்னதாக இருக்கிறது பாலையிலேயே கொட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேர்கள்லையும் அவங்க மருந்து கட்டுறாங்க. இந்த மாதிரி மருந்து கட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா பல நோய்கள் மக்களுக்கு வருது. முக்கியமாக அதில் புற்றுநோய் கூட வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, தோப்பு வச்சுருக்கிற விவசாயிகள் ஒரு 25லேருந்து ஒவ்வொரு தோப்புலேயும் 25லேருந்து 50 மரங்கள் வரைக்கும் அவங்க தேவைக்கு ஏற்ப பிரிச்சுக்கிறாங்க. அதாவது அந்த 50 மரங்களுக்கு மட்டும்தான் இயற்கை உரம் உபயோகிக்கிறாங்க. மற்ற மரங்கள், அதாவது மற்ற மாநிலங்களுக்கோ தமிழ்நாடு முழுவதும் அனுப்புகிற அந்த மரங்களுக்கு அதிக விளைச்சல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரசாயன உரங்களை உபயோகிக்கிறாங்க. அதாவது இது எப்படின்னா, தன்னுடைய குடும்பம், தன்னோட குழந்தை, தன்னுடைய நலன் மட்டுமே அப்படின்னு சிந்தித்து இயற்கை உரத்தை ஒரு 25-50 மரத்துக்கு மட்டும் எடுத்து வைக்கிறதுங்கிறது உபயோகப்படுத்துறதுங்கிறது சுயநலத்தின் உச்சம் தான் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் மட்டும் தேங்காயை மட்டும் சாப்பிட்டு வாழ்ந்துட போகிறதில்ல, சரியா? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அதாவது பழனி, திண்டுக்கல், கொடைக்கானல்லேருந்து காய்கறிகள் நமக்கு விளையுது. தஞ்சாவூர் பகுதிகளிலேருந்து அரிசி விளையுது. அப்புறம் தேனி, கம்பத்துலேருந்து திராட்சை பழங்கள் வருது. இதே உங்களை மாதிரியே அந்த விவசாயிகளும் யோசித்தா என்ன ஆகும்னு பாருங்கள், சரியா? ரொம்ப ஆபத்தான நிலையில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் பொள்ளாச்சி கொங்கு மண்டலத்தை சேர்ந்த விவசாயிகள் இயற்கை விவசாயத்துக்கு வாங்க. தயவுசெய்து ரசாயனம் தரித்த அந்த உரங்களை உபயோகப்படுத்தாதீங்க, சரியா? மரியாதைக்கு பெயர் போன பொள்ளாச்சி மற்றும் கோவை மக்கள், விவசாயிகள் மனசாட்சியோடும் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் கேட்டுக்கிறேன், சரியா? நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.